என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷப ராசியில் பிறந்தவங்க மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் காணப்படுவாங்க. இவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம்தாங்க. இவர்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் அடுத்து வரும் 15 நாட்கள் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகியம்மனை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க. சூரியன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும். மேலும் புகழும் பெருமையும் இணைந்தே காணப்படும். பிறக்கும் வைகாசி மாதம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பணவரவுல இருந்த தடை அனைத்து விலகிவிடும். பொருளாதார நிலையானது முன்பு இருந்ததை விட உயர்ந்தே காணப்படும். மேலும் உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணமும் சேரப்போகுது. ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிப்பதால சிலருக்கு இடமாற்றமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். மேலும் உங்களுக்கு வேலை பளுவானது அதிகரித்தே காணப்படும். என்றாலும் விருப்பம் அனைத்துமே நிறைவேறும் மாதம் என்று சொல்லலாம். குழந்தை பாக்கியம், திருமண யோகம், சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வருமானத்தை விட தற்பொழுது உயர்ந்தே காணப்படும். தொழிலில் லாபம் அனைத்தும் அதிகரிக்கும். மேலும் பணியில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் அனைத்தும் தீர்ந்துவிடும். விவசாயிகள் நிலையில உங்களுக்கு முன்னேற்றம் தோன்றுங்க. தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால பணியில் இருந்த எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அந்த எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் ஏற்படும். பெண்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். மேலும் மாணவர்களின் மேற்கல்வி கனவு அனைத்துமே வெற்றியான பலனை பெற்றுத்தரப்போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 27, அதிர்ஷ்ட நாட்கள் மே 15, 19, 24, 28, ஜூன் 1, 6 மற்றும் 10. பரிகாரமாக சூரியனை வழிபட வாழ்வில் சுபிச்சம் உண்டாகுங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன், அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வளமிக்க மாதமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியும் நீங்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய நன்மையும் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரணும் அமையுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு
உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்பட போகுது. வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது முன்பு இருந்ததை விட உங்களுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். தாம்பதியருக்குள் இருந்த சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். மேலும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தமும் உங்களுக்கு வந்து சேருங்க. உடலில் அசதி ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு நீங்க அந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. வெளிநாட்டு முயற்சியானது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். பெண்களுக்கு வழக்கத்தை விட யோக மாதமாகவே இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். சிலர் புதிய வீட்டில் குடியேறவும் செய்வீங்க. பிள்ளைகளால் நன்மையும் உங்களுக்கு காண முடியும். விவசாயிகளுக்கு நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுல இடமும் கிடைக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 27 மற்றும் 28. அதிர்ஷ்ட நாட்கள் மே 15, 20, 24, 29, ஜூன் 2, 6 மற்றும் 11. பரிகாரமாக அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அடுத்து மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேகம் இருந்தாலும் கூட மறுபக்கம் விவேகமும் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். எதிர் விளைவு பற்றி அறிந்து நீங்க செயல்படுவீங்க. வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வருவாய் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சொத்துகளும் சேர்ந்து வரும். விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தருங்க. பணியில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால வேலையில பதட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் நீங்க திணறுவீங்க. குரு பார்வையால முயற்சி அனைத்தும் வெற்றியை பெற்றுத்தரும். குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகும். மேற்கல்வி முயற்சி அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறப் போகுது. பணியாளர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவாங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். அதன் காரணமாக உங்களுக்கு அலைச்சலானது அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் கூட குடும்பத்தில் இருந்த நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். பொருளாதார நிலையானது முன்பு இருந்ததை விட உங்களுக்கு உயர்ந்தே காணப்படும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சவும் செய்வீங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதையானது அதிகரித்து காணப்படும். கணவருடன் இணக்கமான சூழலே ஏற்படுங்க. சுயதொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் நீங்க அடைவீங்க. அரசியல்வாதிகளால் நிலையானது உயர்ந்து காணப்படும். விவசாயிகள் எண்ணம் அனைத்துமே பூர்த்தியாகும். பொருளாதார நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். மாணவர்களுக்கு நம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 29. அதிர்ஷ்ட நாட்கள் மே 15, 18, 24, 27, ஜூன் 6 மற்றும் 9. பரிகாரமாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். ரிஷப ராசியினருக்கு வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை லக்னத்திலேயே சூரிய பகவான் இட அமர்வு செஞ்சிருக்கிறாரு. சுக்கிர பகவான் வீட்டில் இருக்கும் சூரியனால் பெண் வீட்டார் மூலம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆளுமை திறன் கொண்ட மனிதராக நீங்கள் இருப்பீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் காரியங்கள் மிகவும் வலிமையான காரியங்களாகவே உங்களுக்கு அமையும். லக்னத்தில் சூரிய பகவான் அமர்வதால் ஏற்கனவே இருக்கும் உடல் தொந்தரவுகளில் இருந்து மீண்டு உடல் புத்துணர்ச்சி பெறுவீங்க. ரிஷப ராசியின் மீது சூரியன் வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தரும் பல விஷயங்கள் நடக்கப்பெறும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவான் கூட்டணி அமைத்து இட அமர்வு செய்கிறாருங்க. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணியால் நீங்கள் புதியதாக வண்டி வாகனங்களும் வாங்க செய்வீங்க. இந்த வைகாசி மாதத்தில் அதிக அளவிலான பயணங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் நீங்கள் செல்ல வேண்டும். உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் பிளவுக்கு இட்டு செல்லுங்க. வார்த்தைகளில் நீங்கள் கவனமுடன் பேச வேண்டும். வீடு மனை போன்றவற்றினை விற்க நினைப்போர் தாராளமாக நீங்கள் விற்பனையும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் லாபம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மிகவும் யோகமான காலகட்டமாக இந்த மாதம் இருப்பதால் நீங்கள் மிக சிறப்பாக திட்டம் தீட்டி அதில் வெற்றி இலக்கணையும் நீங்கள் அடைவீங்க. உங்களின் தன்னம்பிக்கையானது பல மடங்கு அதிகரித்து காணப்படும். மேலும் விபரீத தைரியமும் உங்களுக்கு ஏற்படும். அபாரமான மகிழ்ச்சியும் ஏற்படும். பொருள் சேர்க்கையில் அதிக ஆர்வமும் நீங்கள் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று சிறப்பான முதலீடு செய்ய ஏற்ற காலகட்டம் என்றே சொல்லலாம்.
குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில அனுகூலங்கள் ஏற்படுங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.